Hello friends, good morning everyone. So வாங்க M6 மார்க்கெட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூஎஸ் ஆயில் வந்து நேற்று வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்தது. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி எந்த இடத்த வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா $64.81. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று மார்னிங் வீடியோவில் ஸோ இந்த இடத்த தான் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன். பட் ஈவினிங்கில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஈவினிங் வீடியோவில் ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஈவினிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டி நடந்தது. பட் க்ளோசிங் வந்து நல்ல ஒரு பை சைடு தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மிட் நைட் மார்க்கெட்டு எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு $0.04 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டினியூஸாக ஒரு பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் தான் இன்னைக்கு வந்து இருக்கு யூஎஸ் ஆயிலில் பொறுத்த வரைக்கும். ஓகே, க்ரூட் ஆயில் வந்து எந்த மாதிரி நடந்திருக்கு நேற்று? ஸோ க்ரூட் ஆயிலில் கண்டிப்பாக வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு பை சைடு தான் நடந்திருக்கு. பட் ஹெவி வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் ஆனது, அதாவது 5562ல் ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் தான் மேலே வந்தது. ஸோ அங்கேருந்து சடனாக ஒரு ஃபால். ஸோ இந்த இடத்துல 5521 வந்துட்டு ஸோ க்ளோசிங் வந்து மேலே பை சைடு வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுமா? அதாவது நேற்று ஹை வந்து 5593. ஸோ இந்த 5593 வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டவுட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி யூஎஸ் ஆயில் நல்ல பிரேக் அவுட் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறது வந்து டவுட்டு தான். இதுக்கு மேலே ஒரு இந்த இடம் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்டாக வேணால் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங்கில் எப்படியும் ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். மார்னிங்கில் எப்படியும் கொஞ்சம் மேலே தான் ஓப்பன் ஆகும். 5560ல் க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5580லலாம் ஸோ ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் கண்டினியூஸாக ஸோ நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா 5620 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஸோ நம்ம மார்னிங் சைடு வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே இந்த 5593க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ தாராளமாக இங்கேருந்து நாம் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் படி காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பை சைடு வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லை சப்போஸ் இந்த இடத்துல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் மேலே வராமல் மார்க்கெட் வந்து கீழே வர ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த 5521ங்கிறது அகைன் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஸோ ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் எது அப்படின்னா 306.2. ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ 315.2 வந்தால் ஸோ நம்ம அகைன் வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா நேற்று வந்து கொஞ்சம் இந்த இடத்துலலாம் பை போனது. ஸோ 321 வந்துட்டு நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு வந்துட்டு ஸோ மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ 315 வந்தால் செல்லிங் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து 306. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்லிங் எடுத்தது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா லோ பிரேக் அவுட் பண்ணிட்டு கூட மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டைல் மாதிரி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஸோ இன்னைக்கு கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வேணால் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கோல்டை பற்றி. ஏன்னா கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரும்னு பார்த்தா நேற்று ஒரு கிரீன் கலர் கேண்டில். ஸோ இன்னைக்கு மேபி நம்ம லோ பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா செல்லிங் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே தான் போயிட்டு இருக்கு. ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ $38 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். ஸோ காப்பர் அகைன் வந்து ஒரு பை சைடு தான். ஆக்சுவலி இது பை சைடு தான். ஸோ ஃப்ரைடே மட்டும்தான் ஒரு ரெட் கலர் கேண்டில் போட்டு நமக்கு வந்து கன்ஃபியூஸ் கொடுத்துருக்கு. ஸோ க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ 895 வரைக்கும் கூடிய சீக்கிரம் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.